கிராஃப்ட் பண்ணலாம். ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணலாம். இதுக்கு டிஷ்யூ பேப்பர் இருக்குது, வீட்டில் இருக்க டிஷ்யூ பேப்பர் தான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம கிராஃப்ட் பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா டிஷ்யூ பேப்பர், கலர், வாட்டர் கலர், ஃபெவிகம், கலர் பேப்பர், சிசர். இதுதான் தேவையான பொருள். நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு இப்போ நம்ம இந்த டிஷ்யூ பேப்பரில் எப்படி ஃப்ளவர் கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். சரிங்களா? இதை வந்து ஃப்ளவர் நம்ம கட் பண்ணுவோம். இப்போ இந்த டிஷ்யூ பேப்பரு மடிச்சிருக்கு. இது எப்படியே ரெண்டாகவே இருக்கட்டும். அதை நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், இந்த ஷேப் கரெக்டாக வருதுன்னா அந்த அளவுக்கு மடித்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது இதை மாதிரி லெவலாக எடுத்துட்டு சிசர் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சிசரில் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக சிசர் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். கட்டிங் போடும்போது அந்த மடங்கி மடங்கி வராது, நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இல்லைன்னா அன்ஈவனாக ஒரு மாதிரி தெரியும். அதுக்காக சிசர் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இதில் 4 பீஸ் இருக்குது, நான் எடுத்திருக்கேன். 4 பீஸு. இப்போது இதை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம எடுக்கணும். எப்படி ஸ்கொயர் எடுக்கிறதுனா, இந்த ட்ரையாங்கிள் பண்ணிங்கன்னா இந்த லைன் வந்து ஒரு ஸ்கொயர் பேப்பர் கணக்கு வரும். ஏறவும் ஏறாது, எக்ஸ்ட்ராவும் இருக்காது, கரெக்டாக இருக்கும் ஸ்கொயர் உங்களுக்கு. அதனால் நம்ம வந்து எப்போவுமே இந்த பேப்பரை வந்து போட்டுட்டு ட்ரையாங்கிள் போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸ்கேல் போட்டு மார்க் பண்ணணுன்னா அவசியம் இல்லை. இந்த மாதிரி ட்ரையாங்கிள் போட்டு கட் பண்ணோன்னா நமக்கு கரெக்டாக ட்ரையாங்கிள் இந்த ஷேப் வரும், கரெக்டாக பாக்ஸ் ஷேப்புக்கு வரும். இப்போ நம்ம இதை வந்து ஸ்கொயர், திரும்பி ஒரு ஸ்கொயர் போட்டுட்டு 4ஆக மடிச்சிடுமா. 4ஆக மடித்ததை இந்த மாதிரி இதை ஒரு முக்கோணம் மாதிரி நல்லா சின்ன முக்கோணமாக வரைஞ்சிக்கணும். மடிச்சிக்கணும், வரையக்கூடாது, மடிச்சிக்கணும். மடிச்சுட்டு இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜிலேருந்து இப்படி ஷேப் வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த பூ ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கேர்வாக நம்ம கட் பண்ணோன்னா, இப்போ நான் அதை பிரிக்கிறேன் பாருங்களேன். இதை வந்து பிரிச்சிட்டோன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளவர் கிடைக்கும். ஒட்டி இருக்கும், அதனால் கொஞ்சம் மெதுவாக பிரிக்கணும். இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் கிடைக்கும் நம்மளுக்கு. இதழ் இருக்கா மாதிரி கிடைக்கும், 8 இதழ் வரும். அந்த மாதிரி நம்ம இந்த ஃப்ளவர் இதெல்லாம் இந்த டிஷ்யூ பேப்பரை கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ எல்லாத்தையுமே அதே மாதிரி மடித்து ஸ்கொயர் ஆக்கி திரும்பி அதை நல்லா சிறுக மடித்து ஒரு ஃப்ளவருக்கு ஷேப் கொண்டு மடித்து கூம்பாக மடிச்சுட்டு அந்த முனையை திரும்பி நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பூவையும் சின்னதாக இருக்கும்போது அழகாக மடித்து நம்ம கட் பண்ணிட்டோன்னா ஃப்ளவர் செய்யறதுக்கான பேப்பர்ஸ் ரெடி. இப்போ இந்த மாதிரி மடித்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை வந்து நம்ம இப்போ பூவாக பண்ணலாம். பூ பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஒரு பேப்பரையும் கொஞ்சம் பிரித்து எல்லாத்தையுமே நீட்டாக எடுத்து வச்சுக்கலாம். 1 by 1 எடுத்து நான் இந்த மாதிரி 5 பூ, 5 இல்லை 4 பூ எடுத்துக்கிறேன்ப்பா. 4 பூ எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இந்த பேப்பர் கட்டிங்கில் போட்ட 4 இதழ்களை ஒன்று மேலே ஒன்று வைக்கிறேன். சரிங்களா? 4 பேப்பரை 4 பூ இதழ்களை ஒரு மேலே ஒன்று வச்சு நம்ம அடுக்கிக்கலாம். முதல்ல அடுக்கிட்டு கம் போட்டு ஒட்டுறதுக்கு நம்ம லைனாக வச்சுக்கிட்டோன்னா கம் ஒட்டும் போது ஈஸியாக இருக்கும். அப்போது பறக்காது, கையிலேயே நம்ம வச்சுருக்கிறதுனால பறக்காது. சேஃபாக 1 by 1 நம்ம அழகாக ஒட்டிடலாம். சரிங்களா? இப்போ இது பிரித்தாச்சு. இப்போ அது தெரியும் இல்லையா, ஒன்று மாற்றி வைக்கிறதுக்காக இப்படி நம்ம 1 by 1 வச்சுக்கணும். 1 2 3 4 இதழ்களை வந்து இப்படி 1 by 1 வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து நம்ம கம்மை போட்டு ஒட்டிக்கலாம். இப்போது இந்த சென்டர் இருக்குது பாருங்கள், இந்த சென்டரை கம்மு போட்டுட்டு அதை 1 by 1 அதே மாதிரி ஒட்டிக்கலாம்.
இப்போ இதை ஒட்டிட்டு அதே மாதிரி இந்த இங்கே அடிக்க வச்சுருக்கேன் இல்லையா, அதே மாதிரி இந்த இதுவும் ஓட்டுறேன். அந்த வெறும் சென்டரில் அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் மட்டும் நான் கம்மு போடுறேன், வேறு எங்கேயுமே கம்மு போடல. அந்த சென்டரில் மட்டும் போட்டுட்டு கொஞ்ச நேரம் காய விட்டுறலாம். இப்போ இது சென்டருக்கு மட்டும் பிளெயினாக இருக்கு இல்லையா, அதுக்காக வேறு தர்மாக்கோல் பால்ஸ் இருக்குது. அதை சொல்ல மறந்துட்டேன். உங்கள்கிட்ட இருந்தால் வைங்க, இல்லைன்னா நம்ம பெயிண்ட் கூட அடிச்சுக்கலாம், நம்ம கையில் இருக்கிறது தான். என்கிட்ட இருந்ததுனால தர்மாக்கோல் பால் வந்து நான் இதில் மேலே லைட்டாக ஒன்று வைக்கிறேன். இது வந்து ஒரு பால் வச்சு பார்க்குறதுக்கு உங்களுக்கு லாங்கில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்ன்றதுக்காக இந்த இது வந்து வச்சுருக்கேன். சரிங்களா, இந்த மாதிரி நான் பண்ணி வச்சுருக்கதை காட்டுறேன். இந்த மாதிரி பூ பண்ணியிருக்கேன் பாருங்கள். சரிங்களா, இந்த மாதிரி நமக்கு தேவையான எத்தனை தேவையோ, நம்மளுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுறதுக்கு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வைக்கணும் இல்லையா, அதுக்கு எத்தனை தேவைப்படுதோ அதை பண்ணிக்கலாம். நான் ஒரு 6 பண்ணியிருக்கேன், 6 7 இருக்குது என்கிட்ட. இப்போ இதுக்கு எத்தனை தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வைக்கலாம். சரிங்களா, இந்த இதில் வைக்க போகிறேன் நான். இப்போ இதில் ஒன்றா வைக்கலாம். இப்போ இந்த பேப்பரில் தான் நம்ம இந்த பூவை வந்து ஒட்ட போகிறோம். எப்போவுமே இந்த கார்னர் ஒரு 1 இன்ச்சுக்கு இந்த பக்கம் 4 பக்கமே நம்ம பேப்பர் எழுதும்போது மார்ஜின் விடுவோம் இல்லையா, அதே அளவுக்கு கொஞ்சம் இடத்த விட்டுடுங்க எப்போவும் அந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு. அப்படி விட்டுட்டு தான் நம்ம பூ ஒட்டணும். நான் இப்போ வந்து பூ ஒட்டுறதுக்கு கம்மு போடுறேன். எத்தனை தேவைப்படும் தெரியாது, நான் ஒரு 6 7 பண்ணியிருக்கேன். இதுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அது மாதிரி நம்ம வைக்கலாம். சரிங்களா, நிறையவும் வச்சாலும் கச்ச கச்சன்னு இருக்கும் இல்லையா, அது ஒரு பக்கம். பரவாயில்ல, வீடியோ பார்த்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து லைக் சொன்னீங்க, சூப்பராக இருக்குது, வாழ்த்துக்கள் சொன்னீங்க. என்னோடய சேனல் ஓப்பன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னீங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க, சூப்பராக இருந்தது, வீடியோலாம் நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. சொன்ன எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை லைக் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை முழுசாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. சரிங்களா, இப்போ நம்ம இந்த பூவை வந்து ஒட்டியிருக்கேன். கொஞ்சம் அப்படியே ரொம்ப நெருக்கமாக இருக்க மாதிரி இருக்குது. சரி, எனக்கு பிடிச்சிருக்குது, நான் ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு 2 பூ 3 பூ போதும்னா 3 பூ 2 பூவிலே நீங்கள் வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். எனக்கு பிடிச்சிருக்கா நம்ம செய்கிறோம், உங்களுக்கு பிடிச்சத மாதிரி நீங்கள் அதை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, நான் இப்போ இதில் வந்து பெயிண்ட் பண்ணுறேன். இந்த பெயிண்ட்டை வந்து கலந்து நான் க்ரீனும் லைட் க்ரீனும் டார்க் க்ரீனும் கலந்த மாதிரி போடுறேன். சரிங்களா, ஒரே கலராக வேண்டான்ட்டு 2 கலராக கலந்த மாதிரி போட்டிருக்கேன். அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னு தெரியலப்பா, எனக்கு பிடிச்சிருக்குது, அதனால் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கும் சொல்லுங்கள் எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை இது நல்லா இருந்ததா அப்படின்னு சொல்லுங்கள். என் பெயிண்டிங்கை பார்த்து கிண்டல் பண்ணாதீங்க, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பெயிண்டிங் எப்படி வரும் அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் பசங்க நிறைய பேர் பெயிண்டிங் இன்ட்ரெஸ்டாக பண்ணுறாங்க, நிறைய பசங்க பண்ணுறாங்க, அதுவும் நல்லா தான் இருக்குது. அது ஒரு பொறுமை, அது நம்ம பெயிண்டிங் பண்ண கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மனசு வந்து அதுலேயே இருக்கும், தேவையில்லாத யோசிக்க மாட்டோம். அது என்ன சொல்லுவோம், மனசு ஒரு நிலைப்படும் சொல்லுவாங்கள்ல, அது கண்டிப்பாக நடக்கும் போல். அந்த பெயிண்டிங் பண்ணுறதும் ப்ரேயர் பண்ணாலும் உட்கார மாட்டேன்றோம்,
ஏன்னா இது கலர் அப்படியே என்ன கலர் கொடுக்கலாம் என்ன பண்ணலான்றது தோணுது இல்லையா, அதுக்காக அது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்தது பெயிண்டிங். பசங்க இப்போ நிறைய கற்றுக்குறாங்க, அவங்க கிட்டேருந்தே நம்ம கற்றுக்கணும் போல், அந்த அளவுக்கு கற்றுக்குறாங்க. நிறைய பசங்க நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, நல்லதும் கற்றுக்குறாங்க, அது மாதிரி என்ன தேவையில்லாததையும் இன்ட்ரெஸ்டாக கற்றுக்குறாங்க. நம்ம அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் பசங்களை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, நம்ம வீட்டில் இருக்கிறோம்னா நம்ம கவனிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பசங்களுக்கு வந்து நம்ம கூட சரிங்க, ஃபோன் பார்க்குறோம்ல, நம்ம எந்த ஒரு இதுலேயுமே உக்காந்து டென்ஷன் ஆகிறதுக்கு அழகாக வீக்லி ஒன்ஸு ஹெட் மசாஜ் பண்ணிக்கோங்க. தயவு செய்து பண்ணுங்க, கொஞ்சம் உடம்பு நல்லது, மனசுக்கும் ரொம்ப நல்லது. நல்ல தூக்கம் வருங்க, தேவையில்லாத யோசிக்க வேண்டாம், நல்ல தூக்கம் வரும். இப்போ பாருங்கள், இதை நான் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதை வந்து ஃபோட்டோ ஃப்ரேமில் வச்சு உங்களுக்கு பிக்கு போடுறேன், சரிங்களா. அதே மாதிரி காலம் பொன் போன்றது, இன்னியோட பொன்மொழிகள் வந்து காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது சொல்லுவாங்க. அதனால் நம்ம காலத்துக்கான வேலையை நம்ம செஞ்சிட்டே போகணும், நம்ம கடமையை நம்ம கரெக்டாக செஞ்சிட்டே போனால் நமக்கு வர வேண்டிய கிரெடிட்டோ பாராட்டோ நமக்கு கண்டிப்பாக வரும், நமக்கான ஒத்துழைப்பும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. சரிங்களா, முயற்சி செஞ்ச எல்லா விஷயத்துலையுமே வெற்றி அடையலாம். ஆனால் நிதானமாக யோசித்து நம்மளால் முடியும் நம்பிக்கையோடு எந்த செயலையும் செயல்படுங்க. ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு எதனா டவுட்டோ இல்லை வேறு எதனா கிராஃப்ட் உங்களுக்கு தெரியணும் கேட்கணுன்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இப்போ பாருங்கள், ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி இதில் பிக்சர் போட்டிருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை மாட்டுறதுக்கு இங்கே கரெக்டான இடம் இல்லை, ஆணி பெருசாக இருக்குது, இதில் வந்து சின்ன ஊக்கு இருக்கிறதுனால மாட்ட முடியல. அதெல்லாம் விஷுவலாக இப்படியே காமிக்கிறேன் வச்சு. வேறு எங்கன்னா இடம் இருந்தால் கண்டிப்பாக மாட்டியே பிக் போடுறேன், சரிங்களா. ஏதோ என்னோட சின்ன முயற்சி. இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து வீட்டில் இருந்தது, பழைசது இருந்ததில் போட்டிருக்கேன். உங்களுக்கு இதுவே வேணும், இது எப்படி பண்ணுறதுன்னு சொன்னீங்கனாலும் கண்டிப்பாக நான் இதை பண்ணி கொடுக்குறேன். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் நல்லா இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.